அம்மாவின் கைமணம் மாறாமல் தேங்காய் பால் கட்டி சாதம் செய்ய போகிற உருளைக்கிழங்கு கிரேவி, முட்டை அவியல் செய்முறையை பார்த்துருவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். உருளைக்கிழங்கு கிரேவிக்கு தேவையானவை: ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு கொரப்பாக நம்ம கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் அரை மூடி தேங்காய் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கணும். நான் தேங்காய் துருவாமல் அதை கட் பண்ணி கொரப்பாக அரைச்சிருக்கேன். அடுத்தது புளி லெமன் சைஸுக்கு எடுத்து அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பால் கட்டி சாதமும் உருளைக்கிழங்கு கிரேவி, முட்டை அவியல் செய்ய போகிறேன் இன்றைக்கி மதியம். அப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கட்டி சாதத்துக்கு, 4 காய்ந்த மிளகாய், 1 தாளிப்புக்கு, 2 வறுத்து எடுக்கிறதுக்கு, புளியும் எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சு அதில் தேங்காயை அரைச்சிட்டு அரை படிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பாடு அரிசி தான் எடுக்கணும், பச்சரிசி எடுக்கக்கூடாது. சாப்பாடு அரிசி தான் தேங்காய் பால் கட்டி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். புளியோதரெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, அதை விட இது தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி செய்து பாருங்கள். வெளி பயணங்கள் போகும்போது இந்த மாதிரி சாதம் செய்துட்டு உருளைக்கிழங்கு கிரேவி, துவையல், அப்புறம் இறால் கிரேவி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சுக்கா நமக்கு என்ன விருப்பமோ அதுக்கு செய்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவையும் அந்த புளி தண்ணியோட போட்டுக்கணும். வெந்தயம், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் இதை நுணுக்கிட்டு வந்துடணும். கொஞ்சம் கொரப்பாக இருக்குன்னு, ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை புளி கரைச்சலையும் தேங்காவையும் ஒன்றாவே போட்டு நம்ம இதை வடிகட்டிடுவோம். வடிகட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ அரை படிக்கு கம்மியாக தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 3 பேர் அளவு சாப்பிட்றதுக்கு அரை படிக்கு கொஞ்சமாக தான் நான் அதை எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு தான் இப்போ தேங்காயை எடுத்திருக்கேன். தேங்காவும் புளி கரைச்சலையும் எந்த அளவுக்கு நம்ம சாதம் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும், புளி தண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப புளிப்புத்தன்மையும் இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்காது. அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றுறதுனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த தேங்காய் பாலில் கட்டி சாதம் நிறைய செய்திருக்கேன். பாருங்கள். நிறைய ரெசிபிகள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எனது வீடியோவை போய் பாருங்கள். எஃப்எம் சேனலில் நீங்கள் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் பிழிஞ்சி இதை வடிகட்டி எடுத்துருவோம். எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு அடுத்தது இந்த அளவுக்கு தேங்காய் பால் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அடி கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால குக்கர் வச்சுருக்கேன். குக்கர்லேயும் செய்யலாம், இருந்தாலும் நான் குக்கரில் செய்யலை வீடியோவில் காமிக்கிறதுனால. 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு விடணும். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு, காய்ந்த மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் அரை டீஸ்பூன் தான் எடுத்துக்கணும், ஏன்னா கசப்புத்தன்மை தட்டிடும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு மல்லியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறதும் நல்லது. அப்புறம் புளி, தேங்காய், புளிலாம் கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லையா, நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நம்ம அரைப்படிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன். அதனால் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1 லிட்டர் அளவுக்கு அதுக்கு போதுமானது. நம்ம சாப்பாடு அரிசியாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் அது தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். அதனால் 1 லிட்டர் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அரைப்படி எடுத்தால் 1.25 லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கணும் சாப்பாடு அரிசிக்கு. அவ்வளோதான். இது தம்முலேயே போடுறதுனால சொல்கிறேன். மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதோட நம்ம கொதி வரும். கொதி வந்தோடனே தான் ரைஸை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கொதி வந்தோடனே ரைஸை எடுத்து போட்டுவிடுவோம். இதில் கொஞ்சம் மல்லியும் போட்டிருக்கேன். மல்லி கண்டிப்பாக போடணும். அப்போ தான் இந்த கட்டி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடலை இது தாளிப்பு கொடுக்கும்போது கடலை ஒரு 25 கடலை போடணும். நுணுக்கிட்டும் போடலாம், முழுசாகவும் போடலாம். கடலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்.
அடுத்தது வந்து கிரேவிக்கு வந்து நம்ம கொரப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா, கடுகு போட்டு ஆயில் ஊற்றி, இதுக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அது ஃபஸ்ட்லேருந்து என்னால் காமிக்க முடியல. கடுகு போட்டு எல்லோரும் செய்கிற கிரேவி தான் இது. கடுகு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்து கருவேப்பிலெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி கொரப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா, பூண்டுலாம், அப்புறம் மிளகும் ஜீரகமும் ஒரு 1/4 டீஸ்பூன் நுணுக்கிட்டு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. இது சூப்பராக இருக்கும். இது வந்து அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது தேங்காய் பால் கட்டி சாதம் வந்து நல்லா வந்து இந்த தேங்காய் பாலும் நல்லா கொதி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் எடுத்து போட வேண்டியது தான். அரிசியை நல்லா வந்து தண்ணி ஊற்றி நான் 10 நிமிஷம் ஊற விட்டு வச்சுருக்கேன். அதை இருத்துட்டு ரைஸை இதில் போட்டுடுவோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேனில் வந்து நான் வெளிப்பயணங்கள் வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக போவோம். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, தேங்காய் பால் கட்டி சாதம் இது தான் செய்வாங்க. கொல்லைப்பக்கம் விறகு அடுப்பில் பெரிய சட்டியில் செய்து, இதுக்கு முட்டை, அப்புறம் மீன், இறால், அப்புறம் 3 துவையல், கறிவிடம் துவையல், புதினா மல்லி துவையல், எள்ளு துவையல், நிறைய வந்து செய்வாங்க. ஒரு வேனில் போகிறோன்னா எல்லாருக்கும் செய்யணுன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு வாளி நிறைய செய்துட்டு இவ்வளோ ரெசிபியும் இறால், மீன், அந்த மட்டன் சுக்காவை தவிர பாக்கி எல்லாம் செய்வாங்க. அப்புறம் துவையல், முட்டை எல்லாருக்கும் ஒரு தட்டில் எடுத்து அந்த ஊர் பயணங்கள் போகும்போது அந்த இடத்துல ஒரு மரத்தடியில் எந்த இடம் இருக்கோ மரத்தடிக்கிட்ட தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு விரிப்பு போட்டு ஒரு தட்டில் எல்லாருக்கும் வைத்து சாப்பிடும்போது எல்லாரும் கலந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு அது ஒரு காலம் திரும்ப வரவே வராது. இது தம்மில் போட்டுட்டு தம்மில் போடுற ஸ்டேஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு தம்மில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அருமையான எங்கள் அம்மாவின் கைமணம் மாறாமல் தேங்காய் பால் கட்டி சாதம் ரெடி ஆகிட்டாங்க. முட்டை அவியலும் ரெடி ஆகிட்டாங்க. உருளைக்கிழங்கு கிரேவியும் சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திப்போம்.